இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மைக் செட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? மா சும்மா சா வீடியோ சும்மா அழுதுட்டு வரலாம் வச்சுக்க. ஆமா ஆமா, இங்க தான் பந்தெல்லாம் போட்டுக்குது. என் தெட்டி தான் சாவுடுன்னு நினைக்கிறேன். ஏய் 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 அம்மா 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 இது வரைக்கும் அழுக வராது. எப்படிதான் வேற யாரோவா? நினைக்கிறேன். நானே தெரியாம எழுதுறாங்களா? இல்லை, அவங்க குரூப் தான் உட்காந்துருக்கு. எனக்கு கூட இந்த டவுட் இருக்கு. நல்லா தரவங்கன்னா இருந்தா தெரிஞ்சவங்கன்னா பரவாயில்ல. தொண்டை வர வரன்னு இருக்குடா, ஒரு சோடா வாங்கிடுவேன். சோடா கோலி சோடா. கோலி சோடா வரவா தானே சொன்னேன். டேய் எல்லாம் ஆக்டிங்டா. ஆக்டிங் மா எப்படி இன்ஸ்டன்ட்டா அழுகுறாங்க? இவங்கெல்லாம் நடிக்க போட்டு ஆஸ்காரை விட அசால்ட்டா அழுகுறாங்க போலியே. பாவிகளா, நல்ல தண்ணியே வருதா? சில பேர் சும்மாவே அழுவாங்க. அது யார் ஆனாலும் அவ்வளோ வீக்கா இருப்பாங்க, டக்குன்னு உடஞ்சிருவாங்க. எப்பா எப்படி இந்த மாதிரி ஆச்சு? அவனுக்கு லவ் ஃபெயிலியர்மா, சூசைட் பண்ணிக்கலாம். பாக்குறாரா யாரும்? வேண்டிய வயசுல எப்படி பண்ணிட்டாங்க? என்னமாச்சு? அவன் லவ் பண்ற பொண்ணு அவங்களே ஓடி போயிட்டாளாம். ஓ, அப்படியே டெவலப் பண்ணிட்டாங்க. அட பாருங்க, ஓடி போயிடுச்சா? ஆமா, இப்படி பேசி மாத்திட்டோம். விஷம் குடிச்சிட்டா. இப்போ இவர் என்ன சொல்ல போறாங்க? என்னாச்சு தம்பிக்கு? தம்பிக்கு எய்ட்ஸா? அது தெரிஞ்சு அந்த பொண்ணு ஓடிடுச்சு. அதனால ஓடி பைல்ஸ் இருக்கு. அப்படியா? அவன் பாத்ரூம்ல செத்துட்டானா. அவனுக்கு சொறி சரங்கு படகா இருந்துச்சாமா. விஷயம் தெரியுமா ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? அவனுக்கு எய்ட்ஸ் இருக்காமா. ஐயோ, அதுக்கப்புறம் பைல்ஸ் வேற இருக்கு போல. இது பத்தலன்னு பக்கத்து விட்டு ஆண்டி வேற வச்சிட்டு இருக்காப்பா. ஃப்ரெண்டு நம்பிடுவாங்களா? இது அவன் ஆளுக்கு தெரிஞ்சு வேற ஒருத்த கூட ஓடி போயிட்டாப்பா. விரத்தியில என் சீராவே அவரும் நம்பிடுவாரு போல. டேய், நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து செத்துட்டேன்டா. அப்படியா? ஒருத்தன் செத்துட்டானா என்ன வேணா பேசுவீங்களாடா? செத்ததுக்கு அப்புறமா என்ன நிம்மதியா விட மாட்டீங்களா? ஐயோ, டேய் என்னாச்சு? வாடா. இல்லடா, நான் வரல. நீ ஆடிடுவாரோ? ஏன்டா? அந்த பிரச்சனை. சாவுட்டுக்கு வந்தா எனக்கு சிரிப்பு வரும்டா. ஓ, சிரிப்பு. சாவுட்டுக்கு வந்து சிரிப்பு வரும்டா. வாடா டேய், வாடான்ற. கொஞ்சம் மட்டும் பத்துறாதடா. மத்தவங்க சும்மா மழையை போடுறோம். என்ன பண்ற? அதிகமா இன்னும் கொடுக்க போற மச்சான், என்ன நீங்க ரெண்டு பேரும் மூஞ்சி கொஞ்சம் ஒத்து பாருங்களா.
ஓ அங்க வந்து சைட் அடிக்கிறாங்க. படத்துல கூட இருக்கும். என்ன படம்? ஓ எதிர்நீச்சல்ல வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஒரு பாட்டுல வரும்ல ஃபர்ஸ்ட் அதுலயும் வரும். ஓ ஆமா வந்து பாட்டுல ம். எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். இங்கே தங்கிடுவாரா? என்னங்க சொல்லுங்க. எங்க அப்பாட்டத்துக்கு ரொம்ப வேலை செஞ்சிட்டீங்க. ஐயோ இதெல்லாம் கடமைங்க. இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. தேவைதான். அண்ணாவா? அப்படியே அந்த மாலையெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஓஹோ அதுலானே இதுவா? ஆமா ஸ்நாக்ஸ். ஓஹோ சமோசா வந்திருக்கு. சாப்பிடுவாங்க. புசு வர வருதா? ஜூஸ். எல்லாம் ஃபீல் பண்ணி வர அழுகுறாங்க. இந்த சமயத்துல எப்படி போய் சாப்பிடுவாங்களா கொடுக்கறது? அப்படின்னு ஆமா ஆமா தோணும். நான் கூட நினைச்சேன். கெட்டு போன ஸ்மெல் வருது. சமோசா ச்சே இவ்வளோ அழுகுறாரு. இவருக்கு போய் இந்த டைம்ல எப்படி கொடுக்கறது? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவர் ஃபீல் பண்ணிட்டோம். எங்கடா போறியா? எடுத்தாதான் நினைச்சுப்பாங்களேன்னு நினைச்சியா? இல்ல இல்ல அதாவது பயம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ குடிக்காதீங்க அப்புறமா. இவங்க எடுத்துப்பாங்களா? யாரை கூப்பிடுறாங்க? ஐயோ ஐயோ, சொல்றாங்க. ஆமா போயிட்டோம். நான் கூப்பிடதான் நினைக்கிறேன். புதுசா சேர்த்துருக்கான் போல. இவ்வளோ ஃபீல் பண்ற நீங்க எப்படி சமோசாலாம் சாப்பிடுவீங்க? எடுத்துட்டு போறேன். என்ன பாத்துக்க ஒரு நாதி இல்லையே. பாட்டு வேறையா? ஓ அவ்வளவுதான் போல இருக்கு. சூப்பர் நல்லா இருந்துச்சு. இது இந்த மாதிரி கிறுக்கங்கள்லாம் கூட்டு போயிட்டா அந்த சிரிப்பான வேலை என்னத்தை பார்த்தாலும் சிரிப்பாங்க. அந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் ஒரு கூட்டு சில போயிடுவாங்க. பேர் அழுவறத பார்த்தாலே ஒரு ஆமா, சிரிப்பா ஆமா. இருக்கும். ஏன்னா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, காமெடி பண்ணுவாங்க. இல்ல இல்ல அது சில பேர் அதான் சொல்றல உண்மையிலே அழுவாங்க. அதாவது என்ன சொல்றது, நார்மலா ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு கேட்டாலே அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வீக்கா, அதாவது மன ரீதியா வீக்கா இருப்பாங்க. அதாவது மத்தவங்களுக்கு கஷ்டம்னாலே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்த்திருக்கேன் ஆமா, நிறைய. ஆமா. இல்ல யாருன்னே தெரியாது. ஏதோ ரொம்ப தூரத்து சொந்தமா இருக்கும். அவங்கள்ட்ட போய் பேசிட்டு கூட மாட்டாங்க. ஏதோ கூப்பிட்டு போவாங்க. ஆனா அந்த இடத்துல டக்குன்னு அழுதுருவாங்க. நான் பார்த்திருக்கேன். ஆமா, நிறைய ஆமா, ஷாக்கா இருக்கு. எப்படி உங்களுக்குலாம் அழுக வருது தெரியாம? சில பேருக்கு வரும், சில பேர் சும்மாவே அழுற மாதிரி சும்மாவே கொடுப்பாங்க. அவங்க அந்த இதெல்லாம் ஆமா. இன்னும் பாடிட்டுலாம் அழுவாங்க. அப்புறம் இந்த சிரிக்கிறது இதெல்லாம் அது அந்த வயசுல இருக்க கோளாறுல இது பண்ணுவாங்க தவிர, ஆமா, ஆமா. அது அவங்க ஒருத்தவங்க லைஃப்லயும் அது கடக்கும் போது அது கஷ்டமா தான் ஆமா, இருக்கும். ஆமா. அது தெரியாம ஆமா சிரிக்கிறது. ஆமா ஆமா. ஸ்நாக்ஸ் அது மாதிரி சாப்பிடுறதும் பாவமா தான் இருக்கும். ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. நான்லாம் சாப்பிட மாட்டேன். அது சில பேர் அந்த இதுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
அதனால அங்கே போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுனால நான் மேக்ஸிமம் சாப்பிட்டது கிடையாது அந்த மாதிரி. அது ஏதோ சொல்லுவாங்க, அது இங்கே சாப்பிடக்கூடாது, அப்புறம் நம்ம கூடயே வந்துருவாங்களா, நான் ஏதாவது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே நான் பயமுறுத்தி இருக்கு. அதெல்லாம் நான் இந்த மாதிரி டெத்து இதுக்காக போனோம்னா கண்டிப்பாக அங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன், மேக்ஸிமம் வந்துடுவேன் நான். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்